ஹனுமத் பிரபாவம், ஹனுமானுடைய பெருமைகளை அனுபவிக்க உள்ளோம். 120 நிமிஷத்துக்குள்ள ஹனுமான் பெருமையை சொல்லி முடிக்க முடியுமான்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இன்னொன்று, ஹனுமானுடைய மொத்த பெருமைகளையும் கம்பைல் பண்ணி ஒரே நூலுக்குள் காண முடியுமான்னா அதுவும் கஷ்டம். இந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வாகத்தான் பாலகவி சுந்தரராஜன் சுவாமி, அடியனுடைய ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமியோட தமையனார், எல்டர் பிரதர், அவர் ரிட்டையர்டு IAS, அவர் ஹனுமத் பஞ்சாஷத்துன்னு ஒரு 50 ஸ்லோகம் எழுதினார். அதுக்கு அடியன் தான் தமிழில் வியாக்கியானம் பண்ணேன். ஏன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணால் அதுக்கு திருட்டி போட்டு வைக்கணும் இல்லையா? அதனால 50 ஸ்லோகம் நல்லா எழுதினார். திருட்டி போட்டு அடியன் அதுக்கு தமிழில் வியாக்கியானம் பண்ணேன். இந்த 50 ஸ்லோகம் எப்படின்னா, கருடனுடைய மொத்த பெருமைகளையும் தொகுத்து சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத்துன்னு எழுதினார் ஸ்ரக்தரா மீட்டரில். அந்த கருட பஞ்சாசத் 50 ஸ்லோகம் பார்த்தாலே கருடனுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி, அவரோட பெருமைகள், அவரை பற்றின செய்திகள் எல்லாமே இருக்கும். அதுபோல் இந்த ஹனுமத் பஞ்சாசத் எப்படின்னா, த்ரூ தி யுகாஸ், 3 யுகம் கண்டவர் என்று சொன்னார்கள். திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், ஒவ்வொரு யுகத்திலும் ஹனுமான் பெருமை எப்படி கண்டினியூ ஆகுதுங்கிற அவருடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி ஹனுமத் பஞ்சாசத்துங்கிற இந்த 50 ஸ்லோகங்களுக்குள்ள இருக்கு. அதன் துணையோடு 120 நிமிஷத்துக்குள்ள ஹனுமானுடைய பெருமையை அனுபவிக்க எல்லாரும் தயாரா? அனுபவிக்க ஆரம்பிச்சிருவோமா? இப்போ முதல் ஸ்லோகம். நம்ம ஹனுமான் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஹனுமான் மட்டும் இல்லை, அவர் பல வகையில் மான். ஸ்ரீமான், தீமான், ஹனுமான், அசம சமதிக கீர்த்திமான், பக்திமான், ஸ்ரீ ராமே ராமேதி ராமேதி அனவரதரதோ நாம சங்கீர்த்தனேயா சீமாதீதோபிராமோ விலசதி மகிமா யஸ்ய ரோமாஞ்சகாரி க்ஷேமஸ்தோமம் சகாமம் கமயது நமஹ ஸ்ரீ சமீராத்மஜோ நஹா. இதான் முதல் ஸ்லோகம். அவர் யாருன்னா, ஸ்ரீமான், ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுவதாகிய செல்வம் மிக்க ஸ்ரீமான், கைங்கரிய செல்வம் கொண்டவர். தீமான், தீனா புத்தின்னு அர்த்தம், பெரிய ஞானி, புத்தி மிக்கவர். ஹனுமான், ஹனுனா தாவாங்கட்டை, ஹனுமான்னா தாவாங்கட்டை வீங்க பெற்றவர்னு அர்த்தம். ஸ்ரீமான், தீமான், ஹனுமான், அசம சமதிகா, ஹனுமானுக்கு நிகரானவர்னு யாரும் கிடையாது, அவரை விஞ்சினவர்னு யாரும் கிடையாது. அப்படி ஒப்பற்றவராக, ஒத்தார்மிக்கார் இல்லாதவராக இருக்கிறார். கீர்த்திமான், புகழ் மிக்கவர். பக்திமான், பக்தி மிக்கவர். அப்ப ஞானம் மிக்கவர், பக்தி மிக்கவர், புகழ் மிக்கவர், கைங்கரிய செல்வம் மிக்கவர். அத்தனையும் நிறைந்து ஸ்ரீமான், தீமான், ஹனுமான், அசம சமதிக கீர்த்திமான், பக்திமான். ஸ்ரீ எப்போதும் என்ன பண்ணுவார்னா, ஸ்ரீ ராமே ராமேதி ராமேதி அனவரதரதோ நாம சங்கீர்த்தனேயா, எப்போதும் தன் திருவாயில ராம 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 என்று ராமநாமத்தை உச்சரித்தபடியே இருப்பார். இவர் ஹனுமான்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, திருவாயில ராம நாமம் எப்போதும் இருக்கும்.